மிதுனம் அடுத்தது மிதுன ராசி, அதோட நட்சத்திரம் வந்து 3 இருக்கு இல்லையா? ஆமாம். மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில் முக்கியமாக நம்ம வந்து பொதுவான பலன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கும்போது வருஷம் பிறக்குது. 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது வருஷம் பிறக்குது. அதே மாதிரி 11ல் சூரிய பகவான் இருக்கும்போது வருஷம் பிறக்கு. இந்த 3 ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு கேட்டால் காரிய ஜெயம்னு பேர். 11ல் சூரியன் இருந்தால் காரிய ஜெயம்னு சாஸ்திரத்தை சொல்லப்படுறது. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடுறது அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வேகம். அந்த வேகத்தை கொடுத்து அதை எப்படியாவது சாதிச்சே தீர்றது அப்படிங்கிறது. அதை இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணியிருப்பாங்க, நடந்திருக்காது. ஆனால் இந்த வருஷம் அது நடந்துடும். ஓகே. அதுக்கு வந்து இந்த 11ல் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து கௌரவத்தை கொடுப்பார். 10ல் இருக்கிற சனி பகவான் வந்து உத்தியோகத்தில் லாபத்தை கொடுத்துருவார். ஸோ அப்போ 3 காம்பினேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்துலையும் வந்து ஜெயம்தான்.